உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தம் ரஷ்யா நேத்திக்கு நைட்டு, அதாவது உக்ரைனோட நேரப்படி 17ஆம் தேதி நைட்டு 18ஆம் தேதி அதிகாலை வேவா மொத்தம் 13 ட்ரோன்களை பல ஒப்லாஸ்ட்லயும் குறி வச்சு தாக்கிறதுக்காக ரஷ்யா விட்டுருந்தாங்க. நாங்க 13 சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நேத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20க்கு 20 ட்ரோன்களையும் தூக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்பெல்லாம் எப்படி கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க எத்தனை சுட்டு வீழ்த்துறாங்களோ அதுதான் ஓவரால் கணக்கு அப்படிங்கிறது போல 100 அவுட் ஆஃப் 100 மார்க் வாங்குறதுக்காக இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து நகைச்சுவைக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ சரி, ஓகே, 13 ட்ரோன்கள் வந்திருக்கு. 13 ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா வெடி சத்தம் மற்ற பக்கங்கள்லாம் கேட்கலையா, அதாவது தாக்குதலே நடக்கலையா, மொத்த தாக்குதலையும் முறியடிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மிகப்பெரிய தாக்குதல் பல இடங்கள்ல உக்ரைன்ல நடந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, இந்த 13 ட்ரோன்கள் எந்தெந்த ஒப்லாஸ்ட நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து சொல்றாங்க அப்படின்னா, கர்கிவ், பால்டோவா, வின்செசியா, மிக்கோலேவ், அப்புறம் டின்ப்ரோவெஸ்க் ஒப்லாஸ்ட நோக்கி இது போல ட்ரோன்கள் வந்து தான் சொல்லப்பட்டு வருது. இப்ப இந்த உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் அவர்கள் சொன்னபடி மொத்தம் 13 ட்ரோன்கள்ல சில ட்ரோன்கள் இந்த பால்டோவா ஒப்லாஸ்ட் நோக்கியும் போயிருக்கு. அதாவது மொத்தமா தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆனா இப்ப பால்டோவா ரீஜன்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வரும்போது என்ன வருது அப்படின்னா, மே 17ஆம் தேதி நைட்டு 18ஆம் தேதி அதிகாலை இது போல ரஷ்யா ட்ரோன்களை பயன்படுத்தி பால்டோவா பகுதியை தாக்குறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அப்படி தாக்கும் போது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு பால்டோவா ரீஜன்ல அப்படிங்கிறது போல இதே உக்ரைன் சோர்சஸ் கிட்ட இருந்து சொல்றாங்க. இது எப்படி கணக்கு எடுத்துக்கலாம், சில அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா நகைச்சுவைக்காக அப்படிங்கிறது போல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறது போல தோணுது. என்னோட ஒரு சின்ன ஒரு கருத்து தான். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிப்பா, இது மட்டும்தான் தாக்குதலான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதாவது நேத்திக்கு மட்டுமே மிகப்பெரிய அளவுல வந்து தாக்குதலை ரஷ்ய தரப்பு வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட பல இடங்கள்ல இருந்து கதறல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னதான் தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மொத்தம் 123 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மேல நேத்திக்கு, அதாவது அந்த 24 மணி நேரம் கேப்புக்குள்ள மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. உக்ரைனோட நேரப்படி மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல 100க்கும் மேற்பட்ட அதிகமான மக்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டும் உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்கு. அப்புறம் எப்படிங்க 13க்கு 13 அப்படிங்கிறது போல சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவரோட செக்டாருக்கு உட்பட்ட பகுதியை மட்டும் தடுத்துட்டாரோ என்னமோ, நம்மளுக்கு இன்னும் அதை கரெக்டா அனலைஸ் பண்ண தெரியல இல்லையா. நான் உக்ரைன் தரப்புல சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஒரு ரீஜன் மட்டும் ரொம்ப செக்யூர்டாவும் ஒரு ரீஜன் செக்யூர்டா இல்லைன்னு சொல்ல வராங்களா இல்ல எப்படின்னு தெரியல. பட் ஆனா இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அப்புறம் நேத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடசா ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அதுக்கான கிளியரான பிக்சர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைன் தரப்புன்னு சொல்றதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 3 பெலிஸ்டிக் மிசைல் 3 க்ரூஸ் மிசைல்களை ஒரே நாள்ல ஒடசா ஒப்லாஸ்ட்ல குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க ரஷ்யா. அதுவும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. சரி, அது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து உள்ள வந்து சேமிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தாக்கி இருக்கிறாங்க. இதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. ரஷ்யாவோட ரீகான் ட்ரோன்கள் அது எல்லாத்தையும் வேவ் பார்த்துட்டு லொகேஷன்லாம் எடுத்துட்டு பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கிறோம். சும்மா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சிவிலியனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீங்க வந்து மிலிட்டரிக்காக பயன்படுத்தி சும்மா சிவிலியன்ஸ் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கோட வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். அது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். சிவிலியன்ஸோட வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தி அதிக அளவுல மிலிட்டரியோட ஆயுதங்களை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதியில மிகப்பெரிய கரும்புகை கிளம்பி இருக்கு. அதுவும் செகண்டரி டிட்டோனேஷன் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த மொத்த தாக்குதலுமே அந்த லஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலதான் பண்ணிக்கிறாங்க. எங்க அடிச்சாச்சா பரவாயில்லையா, கரெக்டா இருந்ததுதான், இல்ல போடு இன்னும் சைடு இன்னொன்னு போடு அப்படிங்கிறது போல குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இந்த வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது புரியுது. ரஷ்யா தரப்புல இருந்து இது போலதான் ஒரு டைமும் நாங்க எல்லாம் ரீகான் ட்ரோன்கள் இருக்கு, எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கு, அதை நீங்க மிலிட்டரிக்கு பயன்படுத்துறீங்க, அதனாலதான் நாங்க அதை தாக்குதல் பண்றோம், அங்க அதிக அளவுல ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ட்ரோன்கள் அதிக அளவுல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது நேவல் ட்ரோன்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது போலயும் லோக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. கண்டிப்பா இது போர் சூழல், அது போல இன்ஃபர்மேஷன் எதுவுமே பத்திரிகையில வராது. ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். ஏன்னா சமீபத்துல இதே போலதான் கெர்சன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் பண்ணாங்க. அது வந்து குடோனு
இந்த சர்ஃபேசஸோட குடோன் இருந்தது, அதை கண்டுபிடிச்சு அடிச்சோம் அப்படின்றது போல ஒரு வீடியோ பதிவுலாம் வந்துட்டு இருந்துச்சு. அது போல ரஷ்ய தரப்பு சொன்னாங்க. பட் ஆனா அது உறுதிப்படுத்தப்படல. அதனால நான் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். அப்புறம் நேவல் ட்ரோன்கள்னு சொன்னதுனால ஒரு துணுக்கு செய்தி, அதாவது இந்த செய்தியா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நானும் சொல்லணும்னு பாக்குறேன். இந்த பதிவுல சொல்லலாம், அந்த பதிவு சொல்லலாம், மிஸ் ஆயிட்டே இருந்தது. அதனால இந்த பதிவுல என்ன சொல்லலாம், ரஷ்யாவோட ட்ரைனிங் ரேஞ்ச்ல இருந்து ஒரு வீடியோ பதிவு ஷேர் ஆயிருந்தது. அந்த வீடியோ பதிவு சைலலோட இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சமீப காலமா ரஷ்யாவும் நேவல் ட்ரோன்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல இருந்து சில பல இன்புட்ஸை எடுத்து திரும்பவும் நேவல் ட்ரோன்களை வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சில பல டிராபேக்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கும் இல்லையா. ஏன்னா சோதனை தானே பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா இப்போ வரைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, களத்துல உக்ரைனுக்கு எதிராக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சில பல ரிசல்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்கிரேட் பண்ணப்பட்டு இப்ப டெஸ்ட் ரேஞ்சில் வந்து திரும்பவும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது வந்து ஃபைனல் ப்ராடக்டா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ரேஞ்சில் வந்து மிகப்பெரிய அளவுல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல நபர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யா. இதுக்கு தனியாவே ஸ்குவாட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, பப்ரி, ஆர்டிஸ்ட்னு ஏகப்பட்ட ட்ரோன் ஸ்குவாட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ரஷ்ய தரப்புல இருந்து. சோ அதே போல இந்த நேவல் ட்ரோனுக்கும் ஆப்ரேட் பண்றதுக்காக பல அதிநவீன ஸ்குவாட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இது எப்படி வந்து அந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் கையாள போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது கூடவே இன்னொரு ட்ரோனை பத்தின ஒரு அப்டேட். ஆனா இது உக்ரைன் கிட்ட இருந்து இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து எந்த இடத்துல எடுக்கப்பட்டதுன்னா நம்ம மேப் வீடியோ பார்க்கும்போது பார்ப்போம். ஆனா இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் இது போல ட்ரோன்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது துப்பாக்கி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கும் போது துப்பாக்கியில சுடுவாங்க, வீரர்களை நோக்கி ஒரு ஆங்கிள் வச்சு சுடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து அந்த ட்ரோன்களை களமிறக்கி விடப்பட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த ட்ரோன்கள் அதிக அளவுல உக்ரைனுக்கு கை கொடுக்குது. அதாவது இப்ப வீரர்கள் தேவையில்லை. இது போல ட்ரோன்கள் வந்து பெருமளவில் அனுப்பி விடுறதுனால முன்னாடி எல்லாம் ட்ரோன்கள் குண்டு போடும், போய் மோதும், சூசைட் ட்ரோன்ஸா இருந்தது. இப்போ துப்பாக்கி வச்சுக்கிற ட்ரோனா இருக்குது, எப்படி தப்பாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரஷ்யா கிட்டையும் இது போல ட்ரோன்கள்லாம் அதிநவீனமா இருக்குப்பா. ரஷ்யா கிட்டையும் துப்பாக்கி சுடுற மாதிரி ட்ரோன்கள் இருக்கு, ராக்கெட்ல லான்ச் பண்ற மாதிரி ட்ரோன்கள் இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்லாம் இன்னும் வெயிட்டிங், F-16க்காக வெயிட்டிங். உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்ஸ்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுதுன்னு. ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இதுக்கு மேல வேஸ்ட். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒன்ஸ் இந்த F-16 விமானம் உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ட்ரோன்களை வச்சு ரஷ்யா வீரர்கள் வேட்டையாடிட்டாங்க அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டோட டெவலப்மெண்ட்டே இதுக்கு மேல கைவிடப்பட்டுரும். ஏன்னா அது வந்து வேஸ்டான ஒரு டெக்னாலஜியா மாறிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ட்ரோன் தொழில்நுட்பம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சு இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறத இந்த உக்ரைன் இந்த F-16 தூக்கிட்டு வந்தாதான் தெரியும். எந்த அளவுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில அடுத்த பேர்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.